வேதம் கேட்போம். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் சூதக ஸ்திரீ விலக்கமா இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டா இருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயைப் போல தீட்டா இருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறா குஞ்சை ஆவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார்.